சிரிக்கிறியே பூவில் என்ற தேனியை ஆசையோடு கேட்டு ஆனந்தமா எப்போதும் பறக்கிறியே என்ன பார்த்துட்டு பாட்டுன்னு பாடுச்சு அதன் காரணம் ஏசுன்னு சொல்லுச்சு அந்த பாட்டு கவலைய மறந்துட்டேன் இப்ப நானும் பாடுறேனே புது புதுசா எண்ணங்கள் பிறக்குது மனசிங்கரக்கு கட்டி பறக்குது ஆனந்த தாமர பூக்குது வர்ணிக்க முடியலையே உன்னை நினைச்சாலே உன்னை நினைச்சாலே உசுருக்குள் மனசுக்குள்ளும் ஏனோ சிலிர்க்குது உன்னை நினைச்சாலே உன்னை நினைச்சாலே உசுருக்குள் மனசுக்குள்ளும் ஏதோ பறக்குது. ஆயிரம் நாட்கள் எங்கோ காலித்தாலும் அரியணை போலே தகுமா எத்தனை ராகம் நான் இசைத்தாலும் உன் நாமம் என்னை சொல்லுமா புது புதுசா துதிகள் பிறக்குது மனசார ரக்க கட்டி பறக்குது ஆனந்த தாமர பூக்குது என் வாழ்வின் நன்மையே உம்மை நினைச்சாலே உம்மை நினைச்சாலே உசுருக்குள் மனசுக்குள்ளும் ஏனோ சிலிர்க்குது உம்மை நினைச்சாலே உம்மை நினைச்சாலே உசுருக்குள் மனசுக்குள்ளும் ஏதோ பறக்குது பறக்குது. இயேசு அவர்களை நோக்கி, நீங்க சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்துக்கு செய்ததை நீங்க செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெறுவீங்கள் என்றார். ஆமென். கர்த்தர் நல்லவர். அமர்ந்து கொள்வோமாக. சமுத்திர வந்து ஆசீர்வதிப்பராக. நாட்களுக்கு பின்பதாக சொல்லி அவனு ரெண்டு வந்துக்கிறாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பராக. தேவன் சுகத்தோடு கொண்டு வந்து வைத்துக்கிறாரு. கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு கூட இருப்பதாக. ஆமென். இந்த மாசத்திலும் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நாங்கள் கவனிக்கிற வேளையிலே இந்த மாசத்திலும் ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னன்னு சொன்னால் விசுவாசத்திலே பேசுங்கள்.
ஆமென். தேவனுடைய பிள்ளையாகிய நாங்கள் இந்த வருஷத்திலே ஆண்டவர் என்னத்தை கொடுத்தாரு? அதிகாரத்தை கொடுத்தாரு. என்ன சொல்லுங்க பாப்போம்? அதிகாரத்தை கொடுத்தார். என்ன அதிகாரம் சொன்னால், அங்கே லூக்கா 10:19 நாங்கள் வாசிக்கும் போது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. இங்க இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. சத்தமாறு ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் அதிகாரம் கொடுத்துக்கிறாரு, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. பக்கத்துல பாருங்க, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. கொஞ்சம் இங்க பாருங்க, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்துக்கிறாரு. தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் தொடர்ந்து அந்த அதிகாரத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா என்றால், அந்த அதிகாரத்துடைய வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் என்ன சொல்லும்? தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்க வேண்டும். ஆமென். இந்த நாளும் கூட இங்கே ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னன்னு சொன்னால், இங்கே இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த நாட்களிலே என்ன சொன்ன? அநேக ஊழியங்களை செய்தார், அநேக காரியங்களை செய்தார். அங்கே மத்தேயு புத்தகம் 21ஆம் அதிகாரத்துக்கு போகும்போது ஆண்டவர் நடந்து போகும்போது ஒரு அத்தி மரத்தை போய் பார்க்கிறார். அங்க என்ன இல்லை? கனி இல்லை. எல்லாத்துக்கும் என்ன இல்லைங்க? கனி இல்லை. அப்பொழுது ஆண்டவர் பார்த்து என்ன செய்கிறாரு? அந்த மரத்தை பார்த்து பேசுகிறார். அந்த மரத்தை பார்த்து பேசின பின்பதாக அங்க திரும்பி என்ன நடக்க சொன்னால், அந்த மரம் பட்டு போய்விட்டது. ஆண்டவர் பேசின பின்பதாக அந்த மரம் பட்டு போய்விட்டது. 20ஆம் வசனம் சொல்றது, சீசர்கள் அதை கண்டு இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிட்டு சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென். அங்கே பார்க்கும்போது ஆண்டவர் பேசின பின்பதாக அந்த அத்திமரம் என்ன செய்விட்டது? பட்டு போய்விட்டது. ஆனா தொடர்ந்து நாங்க வாசிக்கிற வழியிலே அங்கே ஆண்டவர் அந்த காரியத்தினாக என்னத்தை சொல்றார் சொன்னால், இந்த அத்திமரத்துக்கு செய்யப்பட்டதை நீங்க செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியே ஆகும். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டிலே தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தினுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்றால் எனக்கும் உங்களுக்கு தேவையானால் விசுவாசமான வார்த்தை. ஹல்லேலூயா. ஆண்டவர் மேலே வைக்கிற விசுவாசம், ஆண்டவர் மேல் வைக்கிற நம்பிக்கை தான் நீங்க சொல்ற வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. இங்க பார்க்கும்போது இங்க ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் விசுவாசம் உள்ளவராய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவர்களை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அவை இந்த நாளிலே தேவனுடைய ஜனங்களாகிய நாங்கள் தேவனுடைய வல்லமையினாலே தேவனுடைய நாமத்தினாலே ஜெயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா என்றால், எங்களுக்கு எதிராக எழும்புற ஆயுதங்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டுமா என்றால் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசத்தோடு பேச வேண்டும். எல்லாரும் சொல்ல என்ன பேச சொல்ல வேண்டும்? விசுவாசத்தோடு பேச வேண்டும். எங்களுக்குள்ளே தேவனை குறித்த, தேவனுடைய வார்த்தையை குறித்த, தேவனுடைய வல்லமையை குறித்த, ஆண்டுடைய நாமத்தை குறித்த விசுவாசம் எவ்வளவு அதிகமா இருக்கிறதோ அவ்வளவா நீங்க என்ன செய்ய முடியும்? அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அவை ஆண்டவர் என்ன சொல்றது? நீங்க பார்த்து சொல்றாரு, மலையை பார்த்து பேசுங்கள். என்னத்தை பார்த்து பேசுங்க? சொல்லுங்களேன். மலையை பார்த்து பேசுங்கள். நாட்களே நாங்கள் இந்த பூமியில நாங்கள் வாழ்ந்து கொண்டு எல்லாத்தையும் பார்த்து பேசுறோம். வீட்டை கணவனை பார்த்து பேசுறீங்க, மனைவியை பார்த்து பேசுறீங்க, பிள்ளைகளை பார்த்து பேசுறீங்க. எல்லாம் பேசுறீங்களா? எல்லாரும் நாங்க பேசி கூடதான் இருக்கிறோம். சிலங்கள எங்களுடைய பேச்சு கொஞ்சம் கடுமையா கூட நாங்க பேசுறோம். உண்மைதானே? அன்பாயும் பேசுறோம், கடுமையாயும் பேசுறோம், கண்டிப்பாயும் பேசுகிறோம். சில காரியம் நல்லா இருக்கு, சில காரியம் குழப்பத்துல முடிகிறது. ஆனால் இங்கே ஆண்டவர் எதை சொல்றாதுனால், என்னத்தை பார்த்து பேசுவதனால் பிரச்சனையை பார்த்து பேசுங்க. எது உங்களுக்கு எதிராக இருக்கிறதோ, எது உங்களுக்கு தடையா இருக்கிறதோ, எது உங்களுக்கு விரோதமா இருக்கிறதோ, எது உங்களுக்கு எதிர்ப்பா இருக்கிறதோ அதை பார்த்து பேசுங்கள். அது உங்களை விட்டு விலகி போகும். அக்செப்ட் பண்ணவே இல்லை சில பேர். ஹல்லேலூயா. அக்செப்ட் பண்ணவே இல்லை. எத்தனை பேருக்கு விருப்பம் நீங்க ஜெயம் பெறணும்னு சொல்லி? ஆண்டவருடைய விருப்பம் என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், தன்னுடைய பிள்ளைகள் ஜெயம் பெற வேண்டும். பக்கத்து தட்டி சொல்லுங்க, ஆண்டவருடைய விருப்பம் நீங்க ஜெயம் பெற வேண்டும். ஆண்டவருடைய விருப்பம் நீங்க முன்னேறி செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப ஜெசுரம் வந்திருக்கிறாரு. ஆண்டவருடைய விருப்பம் சொன்னால், அந்த மகன் உலகம் எங்க சுற்றி திரிந்து என்ன செய்ய வேண்டும்? கிட்டார் வாசித்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்திலே ஆண்டவர் என்ன செய்றாரு? கனப்படுத்துகிறாரு. வாசல்கள் திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, யாரையும் தெரியாது, எந்த சூழ்நிலை என்ன நடக்கப்படுது தெரியாது. ஆனாலும் என்ன செய்யறார்? கிட்டாரை தூக்குறாரு, பாய்க்கு ஒரு ருக்ஸாக்க தூக்குறாரு, புறப்பட்டு போகிறாரு. ஹோட்டல் புக் பண்ணவும் இல்லை, அங்க டெலிபோன் அடிச்சு பேசவும் இல்லை, எந்த காரியம் என்ன செய்யறாரு? புறப்பட்டு போகிறார். ஏன்?
சொன்னது கர்த்தர். அல்லேலூயா. நீங்கள் யார் மேலே விசுவாசம் வைக்கிறீங்களோ அவ்வளவாய் தான் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? கிரியை செய்ய முடியும். இந்த கடைசி நாட்கள்ல எங்களோட வாழ்க்கையில அநேக எதிர்ப்புகள், அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கு. இதை நாங்கள் மேற்கொள்ள வேண்டுமா இருந்தால் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ண வேண்டும். அல்லேலூயா. யாராவது சொல்ல முடியும் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது சொல்லி? அப்படி சொன்னா நீங்க இப்படி இருக்க மாட்டீங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு துக்கம் இல்லை, எப்படி எப்படிப்பீங்க நீங்கள்? சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் என்னில் பொங்குது. வந்தவங்க தான் சந்தோஷம் கொஞ்சம் சிரிக்கிறாங்க. இயேசு என்னை ரட்சித்தார். மிச்சம் என்ன? சந்தோஷம் என்னில் பொங்குதே. எல்லாம் சேர்ந்து பாடவும் சந்தோஷம். பக்கத்துல பார்த்து பார்த்து படிங்க. மீனிங் தெரியாம தெரியுமா என்ன மீனிங் சந்தோஷம் என்றா? தெரியுமா? சந்தோஷம் என்ன செய்வாங்க? அழுவாங்களா? இப்ப செத்த வீட்டுக்கு போறீங்க, இறந்து போனார், அங்க போய் என்ன செய்வீங்க? சிரிப்பீங்களா? என்ன செய்வீங்க? இப்பதான் கொஞ்சம் பேர் சிரிக்கிறாங்க. என்ன செய்வீங்க? துக்கம் இல்லாட்டியும் அழுவீங்க, தலையை கீழே போட்டுருப்பீங்க. நல்ல மனுஷன், நல்ல மனுஷன். கண்ணை விராடி என்ன செய்வோம்? ஏன் இதே நீங்க கல்யாணம் விட்ட போனா இல்லாட்டி ஒரு பர்த்டே பார்ட்டி போறீங்க, என்ன செய்வீங்க? வாழ்த்துக்கள், நன்றி, நல்ல குடும்பத்தை கொடுத்துக்கிறார், என்ன செய்வீங்க? சிரிப்பீங்க. இங்க என்ன? அதை விட மேலாக நாங்க கல்யாண வீட்டை வந்திருக்கிறோம், அப்பா வீட்டை வந்திருக்கிறோம். அவன் என்ன செய்ய வேண்டும்? சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம். அவன் இங்கே ஆண்டவர் என்ன சொல்றா சொன்னால், நீங்கள் சந்தோஷமா இருக்க வேண்டுமா இருந்தால், நீங்கள் ஜெயம் பெற வேண்டுமா இருந்தால், நீங்க ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமா இருந்தால், நீங்க ஒரு வெற்றி நடை போட வேண்டுமா இருந்தால், மலையை பார்த்து பேசுங்க. உங்களுக்கு எதிராக இருக்கிற காரியத்தை பார்த்து பேசுங்க. உங்களுக்கு தடையா இருக்க காரியத்தை பார்த்து இயேசுவின் நாமத்துல பேசுங்க. அது உங்களை விட்டு விலகி போகும். அல்லேலூயா. இந்த வார்த்தை யாருடைய வார்த்தையில கிரியை செய்யும் சொன்னால், யாருடைய வாழ்க்கையில நடக்கும் சொன்னால், யார் உண்மையாய் கர்த்தரை விசுவாசிக்கிறார்கள், யார் உண்மையாய் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறார்கள், யார் உங்களுடைய கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருக்கிறார்கள், அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துவார். அல்லேலூயா. எபேசியர் புத்தகத்துல வாசிக்கும் போது, எபேசியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பொல்லாங்க நெய்யும் அக்னியாஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள். பொல்லாங்க நெய்யும் அக்னி ஆசிரியங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன செய்யலாம்? சொல்லுங்க வாய்ச்சிருந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன செய்யலாம்? விசுவாசம் என்னும் கேடகம். எல்லாம் கையை வீசி சொல்லுங்க. விசுவாசம் என்னும் கேடகம். எத்தனை கேடகம் தெரியும்? தெரியுமா கேடகம்? விசுவாசம் என்னும் கேடகம் எத்தனை வச்சுக்கிறீங்க? உங்களுக்கு விரோதமாக அம்பு வருகிறது, உங்களுக்கு விரோதமாக எதிர்ப்பு வருகிறது, உங்களுக்கு விரோதமாக பிரச்சனை வருகிறது, உங்களுக்கு விரோதமாக போராட்டம் வருகிறது, உங்களுக்கு விரோதமாக ஒருத்தர் தாக்கும்படியாக நீங்க என்ன செய்றீங்க? உங்களை காப்பாற்றும்படியாக, உங்களுக்கு விரோதமாக வர காரியத்தை நீங்க தப்பிக்கொள்ளும்படியாக என்ன செய்றீங்க? விசுவாசம் என்னும் கேடகம். என்ன விசுவாசம் இது? கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசம். அல்லேலூயா. ஆண்டவர் மேல் வைக்கிற விசுவாசம், ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் வைக்கிற விசுவாசம். அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை என்ன செய்யலாம்? பிடித்துக் கொண்டு நில்லுங்கள். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளை, இந்த ஆண்டிலே நான் முதலாம் தேதியே சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு கிழமையா சொல்லுகிறேன், இந்த ஆண்டு சாதாரணமான ஆண்டை போல இருக்க போறது இல்லை. இந்த ஆண்டிலே அநேக விதமான எதிர்ப்புகள், பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. அநேக சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் முடிவில் நிற்க வேண்டுமா இருந்தால், கர்த்தருக்குள்ள இருந்தால் மாத்திரமே நீங்கள் ஜெயிப்பீங்க. வாலிப புலிகளா இருந்தாலும் சரி, குழந்தைகளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் உங்களுடைய சொந்த பலத்திலே நீங்க ஜெயிக்கவே முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசம் என்னும் கேடகத்தை. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே அருமையாக பரிசுத்த ஆவியானவர் எப்படி சொல்கிறார்? எல்லாவற்றுக்கும் மேலாக என்னவா? உங்களுடைய பணபலன், உங்களுடைய ஞானம், உங்களுடைய அறிவு, உங்களுடைய உறவுகளுடைய பாதுகாப்பு, குடும்பம், எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் மேல் வைக்கிற விசுவாசம். அந்த விசுவாசம் என்னும் கேடகம் உங்களுக்கு முன்பாக இருந்தால் தான் நீங்க என்ன செய்ய முடியும்? தப்பிக்கொள்ள முடியும். நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியும். உங்களோட குடும்பம் தப்பிக்கொள்ள முடியும். உங்களுடைய பிள்ளைகள் வாழ முடியும். உங்களுடைய வாழ்க்கையில ஜெயம் பெற முடியும். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையா இருந்தாங்க. எந்த இடத்திலே நாங்க நிக்கிறோம்? நாங்க எந்த இடத்துல நிக்கிறோம்? எங்களுடைய விசுவாசம் யார் மேல இருக்கிறது? மனுஷன் மேலையா? அல்லாவிட்டால் வானத்தையும் பூமியை படைத்த தேவன் மேலையா?
யாரையும் நம்பி நாங்க ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? சொல்ற சர்ச்சுக்கு வரும்போது ஒரு மனுஷனை பார்க்க வராதீங்க. ஆலயத்துக்கு வரும்போது ஒரு கடமைக்காக வராதீங்க. சில நாட்கள் இப்ப நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிற சபை என்றால் என்ன? சபை எப்படிப்பட்டது? சபை எப்படி உருவாக்கப்பட்டது? தேவன் சபையை உருவாக்கியதன் நோக்கம் என்ன? தேவன் சபையில அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த சபை தேவனுடைய மனவாட்டியாய் காணப்படுகிறது. ஒரு நாள் ஆண்டவர் மீண்டும் வந்து சபையை எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். அவருடைய வருகை நாள்ல மனவாட்டி சபை பாதுகாப்பா இருக்க வேண்டுமா என்றால் யார் விசுவாசம் இருக்கிறார்கள்? யார் நம்பிக்கையா இருக்கிறார்கள்? அநேக விதமான காரியத்தின் நிமித்தமாக தாக்கப்பட்டு இழுக்கப்பட்டு போகிறார்கள். நீங்கள் கர்த்தருக்குள்ளே இல்லாவிட்டால் சத்துரு உங்களை கொள்ளை கொண்டு போயிடுவான். இது சத்தியம். நீங்கள் தேவனுடைய சபைக்குள்ளே இல்லாவிட்டால், தேவனுடைய மந்தைக்குள்ளே இல்லாவிட்டால், கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள்ளே இல்லாவிட்டால் நீங்க இழுக்கப்பட்டு போய்விடுங்கள். எவனை விடுங்களாம் என்று அப்போஸ்தலன் சொல்றார். எல்லா பொல்லாங்க நெய்யும் அக்னி ஆசிரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கடத்தை பிடித்து கொண்டு நில்லுங்கள். ஆண்டவர் மேல் வைக்கிற விசுவாசம். இன்னைக்கு கர்த்தர் இந்த ஆண்டிலே என்ன கொடுக்கிறாருன்னா அதிகாரம் கொடுத்துக்கிறாரு. சொல்லுங்க, என்ன கொடுத்துக்கிறாரு? அதிகாரம். என்ன அதிகாரம்? சத்துருவை மேற்கொள்ற அதிகாரம். உங்களுக்கு வர்ற பிரச்சனையை மேற்கொள்ற அதிகாரம். மேலையை பார்த்து பேசுங்க. இன்னைக்கு நாங்க மனுஷனோடு சண்டை பிடிக்கிறோம், குடும்பத்தோடு சண்டை பிடிக்கிறோம், உறவுகளோடு சண்டை பிடிக்கிறோம். ஆனா சண்டை பிடிக்க வேண்டிய ஆடு சண்டை பிடிக்கல, தெரியுமா? பேச வேண்டிய நேரத்துல பேசல, ஜெபம் பண்ண வேண்டிய நேரத்துல ஜெபம் பண்ணல. நாங்க என்ன செய்கிறோம்? மாமிசத்தோடு ரத்தத்தோடு சண்டை பிடிச்சு கொண்டே இருக்கிறோம். ஆனா நம்முடைய ஆண்டோட வார்த்தை என்ன சொல்றது? மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் சொல்லுங்க பாப்போம் இல்ல. பக்கத்தை தட்டி சொல்லுங்க, மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்ல. நாங்க சகோதரர்கள். பின்னால திரும்பி பாசுங்க, நாங்க சகோதரர்கள். தலையை நிமித்தி இன்னைக்கு திரும்பி பாசுங்க, நாங்க சகோதரர்கள். எங்களுக்கு போராட்டம் இல்ல, எங்களுக்கு குழப்பம் இல்ல. நாங்க தேவனுடைய பிள்ளைகள். நாங்க ஒரே மந்தை, நமக்கு ஒரே தகப்பன் இருக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு வீட்டுல நிறைய காரியங்கள் வரும். எங்க வீட்டுல 5 பேர் சொன்னால் 5 விதமான கருத்துகள் இருக்கா இல்லையா? நான் அப்பா அம்மா பிள்ளைகள் இருந்தாலும் கூட, என் சொந்த பிள்ளைகளா இருந்தாலும் கூட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாரு. இவன் இறைமை ஒன்று சொல்லுவாரு, மற்ற ஒன்று சொல்லுவாரு, கடைசியா இன்னொன்று சொல்லுவாரு. ஆனா நாங்க என்ன செய்கிறோம்? அதே சமாளிகள் கஷ்டம்தான். ஆனா என்ன செய்யறோம்? ஆண்டுடைய வார்த்தையை வச்சு கதைத்து அன்பாக புத்தி சொல்லி என்ன செய்கிறோம்? கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம். சபையாண்டு வரும்போது 100 பேர் இருந்தா சில பிரச்சனை வரும். 100 இல்ல 1000 வரும். அதை 10 பேரும் எத்தனை வரும்? 1000 வரும். ஆனா என்ன செய்யறோம்? தேவ அன்பு, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம். அது வசனம் வரும்போது, வார்த்தை வரும்போது என்ன செய்கிறோம்? நாம் சகோதரர். எங்களுக்கு போராட்டம் மாமிசத்தோடு அல்ல, ரத்தத்தோடு அல்ல, உறவுகளோடு அல்ல, தேவ பிள்ளையோடு அல்ல. இந்த போராட்டம் வர்றதுக்கு காரணம் என்ன? ஒரு பிரச்சனை வருது, ஒரு குழப்பம் வருது, ஒரு சண்டை வருது, ஒரு எதிர்ப்பு வருகிறது. நீங்க என்ன செய்ய வேண்டும்? எங்க இருந்து வந்தது? இதை கொண்டு வந்தது யாரு? இது வர்றதுக்கு இடம் கொடுத்தது யாரு? யார் எப்படி இந்த பிரச்சனை உள்ளுக்கு வந்தது? அதை அறிஞ்சு கொண்டு அதுக்கு நாங்க எதிராக செயல்பட்டால் கர்த்தருடைய வார்த்தையின்படியாக ஆண்டவர் சொல்றார், மலையை பார்த்து பேசுங்க. இயேசு சொல்றார், அவங்களை பார்த்து இந்த அத்திமரத்துக்கு செய்ததும் இல்லாமல் நீங்க இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ. என்ன நடக்குமா? அப்படியே ஆகும் என்று என்ன சொல்ற ஆண்டு சொல்றார், மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சும்மா ஜோக் படையல்ல, கட்டுக்கதை அல்ல, மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு வர்ற பிரச்சனையை பார்த்து நீங்க பேசும்போது, ஆண்டவருடைய நாமத்திலே எதிர்த்து நிற்கும் போது அது உங்களை விட்டு விலகி போகும். கரங்களை தட்டி இயேசுவுக்கு அந்த அதிகாரம் கொடுத்த ஆண்டவருக்கு ஹல்லேலூயா. இன்னைக்கு நாங்கள் ஜெயிக்க வேண்டும் சொல்லி ஆண்டு எதிர்பார்த்து காத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் ஜெயித்து விட்டார். பூமியில வாழ்ந்த நாட்கள்ல தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பினாரு. ஒரு வசனத்தை வாசித்து நாங்க பார்ப்போம்னு சொன்னால், அங்கே பூமியில ஆண்டவராகிய இயேசு வாழ்ந்த நாட்கள்ல அங்க எங்க போறாங்க? அங்கே படகுல போய் கொண்டிருக்கிறாங்க. மார்க்கு புத்தகம் 4ஆம் அதிகாரம், மார்க்கு புத்தகம் 4ஆம் அதிகாரம்
36 இருந்து வாசிக்கிறவர்கள் எல்லாரும் வேதத்தை எடுத்து வாசிங்க. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடி அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த காற்று, சுழல் காற்று உண்டாயிற்று. படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அல்லேலூயா. இங்க பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு பூமியில வாழ்ந்த நாட்களிலே நடந்த ஒரு சம்பவத்தை நாங்க வாசிக்க கேட்கிறோம். ஆண்டவர் அதிகமாக செலவிட்ட நேரங்கள், சீசரோடு அதிகமான நேரங்களை செலவிட்டார். அங்கே பார்க்கிற வேளையிலே அவங்க என்ன செய்கிறார்கள்? படகுல இருந்தபடி படகுலிருந்து போய்கொண்டு இருக்கிறார்கள். வேறே படகுகள் அவரோட கூட இருந்தது. என்ன நடக்கிறது சொன்னாங்க? போகும்போது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிட்டு. அல்லேலூயா. எப்படியான அலைகள் மோதிட்டு அங்கே படகு நிரம்பத்தக்கதாக, படகுக்குள்ள தண்ணி வந்தா என்ன செய்யும்? தாண்டு போய்விடும். என்ன விடும்? அமிர்ந்து போய்விடும். அவருடைய வாழ்க்கை மடிந்து போய்விடும். ஆகவே என்ன செய்கிறது? அந்த நாட்களிலே பார்க்கப்படுது சுழல் காற்று உண்டாடுபடினாலே அலைகள் அதன் மேல மோதித்து கப்பலின் பின்னிடத்திலே அவர் என்ன செய்யறாராம்? தலையிலே வைத்துக் கொண்டு நித்திரையாயிருந்தார். அவர் என்ன செய்கிறார்? போதகரே என்று அவர் ஒழுப்பி என்ன செய்கிறார்கள்? நாங்கள் மடிந்து போறது நமக்கு கவலை இல்லையா? என்ன செய்கிறார் ஆண்டவர்? அவர் எழுந்து, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாயிரு. என்ன செய்தாரு? கப்பலை ஏதாவது வழி பண்ணுங்க, காற்று மற்றவளமா திருப்புங்க, அப்படியே சொன்னாரா? நாளை சாமானத்துக்கு கடல்ல போடுங்க, வேற ஏதாவது ஐடியா கொடுத்தாரா? நீந்தி போறாங்க, நீந்தி போன சொன்னாரா? ஏதாவது ஐடியா கொடுத்தாரா? இல்ல. என்ன செய்தாரு? வார்த்தை, என்ன சொன்னது? வார்த்தை. கடலை பார்த்து பேசினாரு, இயற்கையை பார்த்து பேசினாரு. என்ன வார்த்தை? ஜீவன் உள்ள வார்த்தை, அதிகாரம் உள்ள வார்த்தை. இங்க பார்க்கும்போது அங்க ஆண்டவர் என்ன செய்ய? எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து சொல்றார், இறையாதே அமைதலாயிரு. என்ன நடந்தது? அமைதலாய் சொன்னபடியிலே அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. முதல்ல என்ன நடந்தது? கொந்தளிப்பு. கடல் கொந்தளிக்கிறது. கப்பல் மூடத்தக்கதாக, கப்பல் அந்த படகு நிரம்பத்தக்கதாக அங்கே என்ன நடக்கிறது? அலைகள் மோதிக்கொண்டிருக்கிறது. பயந்து கொண்டிருக்கிறாங்க, நாங்கள் மடிய போகிறோம். நீங்க எத்தனை பேர் இந்த இடத்துல உங்க வாழ்க்கை படகு அமிழ்ந்து போற சூழ்நிலையில் இருக்கிறது? எங்களுடைய எதிர்காலம் எப்படி முடிய போகிறது? எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி முடிய போகிறது? வந்திருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எப்படி முடிய போகிறது? நீங்க அமிழ்ந்து போகிற சூழ்நிலை இருக்கிறீங்களா? இல்லாட்டும் ஒன்றும் எனக்கு நடக்கான்னு சொல்லி எதை குறித்து மக்கள் இல்லாம இருக்கிறீங்களா? நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமி நிரந்தரமானது அல்ல. சத்துரு எவனை விழுங்கலாம் என்று பகை தேடி சுற்றி திரிகிறான். சென்ற நாட்கள்ல பார்த்தோம், இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கண்டு அவன் என்ன செய்யறான்? கோபம் கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொன்னார், லூக்கா புத்தகம் அங்க 10:18 வாசிக்கும் போது, சாத்தான் மின்னலை போல விழுறதை கண்டேன். ஆண்டவர் எதற்கு அதிகாரம் கொடுக்கிறார்? நீங்க ஜெயிக்கணும். இந்த வார்த்தையை ஆண்டவர் எதற்காக அனுப்புறார்? நானும் நீங்களும் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். எங்களுடைய குடும்பம், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சபை, எங்களுடைய உறவுகள், எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. இன்னும் எத்தனை ஜனங்கள் அமர்ந்து போய் கொண்டிருக்கிறார்கள், எத்தனை குடும்பங்கள் அமர்ந்து போய் கொண்டிருக்கிறது. நாங்க செய்ய வேண்டிய காரியம், இயற்கையை பார்த்து பேசுங்க, எதிர்த்து பேசுங்க. நீ ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? இறையாதே அமைதலாயிரு. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாயிரு என்றார். என்ன நடந்தது? மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, அங்க ஆண்டவர் பார்த்து சொல்றார், அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு. ஏசப்பாடு கூட இருந்தவர்கள், ஏசப்பாடு அற்புதத்தை கண்டவர்கள், ஆண்டோடு கூட ஊழியம் செய்தவர்கள், கண்ணார கண்டவர்கள், அங்கே ஆண்டவர் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போயிட்டு? ஆண்டவர் கூட இருக்கிறார், ஆனாலும் என்ன இல்லை, நாங்க மடிந்து போகிறோம். நம்புறீங்க ஏசப்பா உங்களுக்கு கூட இருக்கிறார் சொல்லி நம்புறீங்களா? ஆண்டு உங்களுக்கு கூட இருந்தாங்க. என்ன செய்ய வேண்டும்? விசுவாசத்தை பேசுங்க. கர்த்தனோடு இருக்கிறார், இறையாதே அமைதலாயிரு.
இந்த பிரச்சனை என்னை மேற்கொள்ள முடியாது, இந்த துன்பம் என்னை மேற்கொள்ள முடியாது. வியாதியை பார்த்து பேசுங்க. மத்திய அன்பு சகோதரர் லில்லி வந்துக்கிறாங்க. எத்தனையோ விதமான பேரவீனங்கள், போராட்டங்கள். அதனால மகள் கர்த்தருக்குள்ள வைராக்கியம், தேவனை குறித்து வார்த்தை குறித்த வைராக்கியம், கர்த்தர் சுகப்படுத்தி இன்றைக்கு சாட்சியா நிறுத்திக்கிறாரு, இன்னும் நிறுத்துவாரு. வியாதியை பார்த்து பேசுங்க, போராட்டத்தை பார்த்து பேசுங்க, எது எதிராய் விரோதத்தை பத்தி பேசுங்க. மனுஷரை பார்த்து பேசாதிருங்க. நீங்க மனுஷரை பார்த்து பேசினால் இருக்கிற சமாதானம் கெட்டு போகும், தெரியுமா? நீங்க அவை பார்த்து பேச வேண்டாம், அவை நினைச்சாலே சமாதானம் கெட்டு போகும். யாராவது ஒரு வார்த்தை சொன்னால், யாராவது உங்க துக்கப்படுத்துற மாதிரி, வேதனைப்படுத்துற மாதிரி, கவலைப்படுத்துற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னால், அதை கேட்டு வச்சு உங்க மைண்ட்ல பதிஞ்சு கொண்டால் நீங்க சமாதானமா இருக்க முடியாது. உங்களுக்கு மகிழ்ச்சி எல்லாமே இருக்கு, ஆனா எப்படி இருப்பீங்க? இது ஒன்று இழந்த மாதிரி இருப்பீங்க, துக்கத்தோடு இருப்பீங்க. காரணம் என்ன? இவன் சொல்லிவிட்டார், எப்படி நான் இவ்வளவு பிரயாசப்பட்டேன், இவ்வளவு நன்மை செய்தேன், நான் நல்லதான் நினைச்சேன். நெகட்டிவான வார்த்தையில உங்களுக்கு எடுக்காதீங்க. எது உங்களுக்கு எதிராய் வார்த்தை வராது எடுக்காதீங்க, அதை கேன்சல் பண்ணுங்க. யாராவது உங்களுக்கு விரோதமா நெகட்டிவான வார்த்தையை சொன்னால் அதை கேன்சல் பண்ணுங்க. இது எனக்கு தேவையில்லை, இது என்னுடைய வாழ்க்கைக்கு பாஸ் ஆகாது, இதுக்கு நான் அடிமை இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தால் மாத்திரமே நானும் நீங்களும் சுகமா இருக்க முடியும். இன்னைக்கு அநேகோட வாழ்க்கையில வேதனை, இது நிமித்தமாக பலவீனம், இது நிமித்தமே சமாதானமின்மை. ஆண்டவர் சொல்றார் பேசு. சொல்லுங்க, என்ன சொல்ற ஆண்டவர்? பேசுங்க, விசுவாச வார்த்தையை பேசுங்க. ஆண்டவர் இங்கே பார்க்கும்போது சீசர்களை பார்த்து கேட்கிறார், ஏன் உங்களுக்கு, ஏன் பயப்பட்டீங்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? கர்த்தருடைய வார்த்தையை நீங்க நம்பினால் இந்த ஆண்டில நீங்க ஜெயம் பெறுவீங்க. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நீங்க ஜெயிப்பீங்க. சிஸ்டர், நீங்க ஜெயிப்பீங்க. அந்த தம்பி தனியா இருக்கிற தட்டி சொல்லுங்க, தம்பி நீங்க ஜெயிப்பீங்க. ஹல்லேலூயா. கடைசியில பாக்க எலியானா கிராம பார்த்து சொல்றேன், நீங்க ஜெயிப்பீங்க பிள்ளை. ஹல்லேலூயா. விசுவாச வார்த்தையை பேசுங்க, மக்களை உற்சாகப்படுத்துங்க. மனுஷருக்கு விரோதமா எழும்பாதீங்க, தேவனுக்கு விரோதமா எழும்பாதீங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா பேசாதிருங்க, தேவனுடைய சபைக்கு விரோதமா பேசாதிருங்க. நீங்கள் பேச வேண்டியது சத்துருக்கு எதிர்த்து இல்லைங்க. யாருக்கு எதிர்த்து கேட்டா சொல்லுங்க பாப்போம். சிலருக்கு சொல்லவே விருப்பம் இல்லை. யாருக்கு எதிர்த்து கேட்டா பக்கத்துல தட்டி சொல்லுங்க, சத்துருக்கு எதிர்த்து இல்லைங்க. அவன் உங்களை விட்டு ஓடி போயிடுவான். என்ன செய்வான்? எது நின்றால் சும்மா போக மாட்டான், ஓடி போயிடுவான். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஓடி போகாம சும்மா நிக்க காரணம் என்ன? நீங்க எதிர்த்து நிக்கல, நீங்க கர்த்தருடைய வார்த்தையை பேசல, நீங்க விசுவாச வார்த்தையை பேசல. அப்பொழுது மார்க்கு புத்தகம் 4:41 சொல்றது, அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவர் ஜீவனை கூட வாயில வச்சிருக்கிறாரு. சொல்லுங்க பாப்பா, என்ன வச்சிருக்கிறாரா? ஜீவனை வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்றது. நீதிமொழிகள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பார்க்கிற வழியிலே, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். என்ன இருக்கா? உங்களுடைய நாவிலே ஜீவன் இருக்கிறது, உங்களுடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. என்னுடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. உங்களுடைய நாவில் புறப்படுற வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துவார். எத்தனை நம்புறீங்க? ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில என்ன இருக்குது? அது வாசிங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஹல்லேலூயா. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் என்ன சொன்னால் விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணிக்கொண்டே இருங்க, நல்ல வார்த்தையை பேசிக்கொண்டே இருங்க. உங்களோட பிள்ளைகளை பார்த்து நல்ல வார்த்தையை பேசுங்க, தேவனை பார்த்து புகழ்ந்து பாடுங்க, தேவனுக்கு சாட்சியுள்ள நல்ல வார்த்தையை சொல்லுங்க, மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்குற வார்த்தையை பேசிக்கொண்டுங்க. உங்களோட வாழ்க்கையில பக்தி விருத்தி உண்டாகும். நீங்க சமாதானமான வார்த்தையை பேசுங்க, உங்களோட வாழ்க்கையில சமாதானம் உண்டாகும். நீங்க சுகமான வார்த்தையை பேசுங்க, நீங்க சுகமா இருப்பீங்க. நீங்க நெகட்டிவான வார்த்தையை பேசினால் உங்களோட வாழ்க்கை என்ன வரும்? தோல்வி. இது நடக்காது, அது நடக்கவே மாட்டேன்.
இது சுகமாகாது. நீங்க ஒரு ஆளு போய் ஜெபிச்சுட்டு வாரீங்க, அவர் வருத்தமா இருக்கிறார். ஜெபிச்சு போட என்ன சொல்றீங்க? போன முறை இப்படி தான் போய் ஜெபிச்சாரா, செத்து போனார். என்ன நடக்கும்? இவரு செத்து போவாரு. நீங்க அவருக்கு சொல்லி பாருங்க, அந்த உடனே செத்து போ. காரணம் என்ன? நீங்க என்னத்த சொல்றீங்க? என்ன பேசுறீங்க? யாரோட எப்படி பேசுறீங்க? உங்களுடைய நாவிலிருந்து புறப்படுற வார்த்தை என்ன? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். ஆண்டு உங்களோட ஒரு கையில சாபத்தையும் ஒரு கையில ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறாரு. என்ன வைத்திருக்கிறாரு? ஒரு கையில ஜீவன், ஒரு கையில சாபம். நீங்க எதை தெரிந்து கொள்வீங்க? எதை நீங்க பேசுவீங்க? இந்த கடைசி நாட்கள் வாழ்ற நாங்கள் தேவனுக்கு சாட்சியாக எழும்ப வேண்டுமா இருந்தால், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமா இருந்தால், விசுவாச வார்த்தை அறிக்கை பண்ணிக்கொண்டே இருங்க. மலையை பார்த்து பேசுங்க. எது உங்களுக்கு எதிராக இருக்கிறதோ, எது உங்களுக்கு வர முடியாது தடை பண்ணதோ, அது விலகி போகும்படியாக. நம்முடைய ஆண்டவர் எல் ஷடாய். எல்லாம் சொல்றோம், நம்முடைய ஆண்டவர் எல் ஷடாய். அவரால் என்ன கூடும்? எல்லாமே கூடும். எல்லாமே கூடும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உடையவர். யார் என்னத்தை சொன்னால் நடக்கான்னு சொன்னா ஆண்டு சொல்வார், இது நடக்கும். இது முடியாது சொன்ன ஆண்டு என்ன சொல்றாரு? இது முடியும். ஆபிரகாம் பார்த்து சொன்னார், நான் எல் ஷடாய், நான் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் தாயை போல மார்பையுடைய தேவன். அவர் உருவாக்குற தேவன், அவர் கட்டுகிற தேவன், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் விளைய பண்ணுற தேவன், நன்மையை பெருக பண்ற தேவன், அவர்களை உயர்த்தி பயன்படுத்த வல்லமுள்ள தேவன். எல்லாவற்றையும் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். எல்லாவற்றையும். அதுக்கு எல்லையே கிடையாது. ஒரு மனுஷனுடைய பலத்துக்கு எல்லை இருக்கு. இப்ப என்னுடைய லிமிட்டுக்கு என்ன இருக்கு? ஒரு எல்லை இருக்கு. இங்க ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்கு? ஒரு எல்லை இருக்கு. உலகத்திலே பிறந்த எல்லா மனிதருக்கும் என்ன இருக்கு? ஒரு எல்லை. உலகத்தில் உருவாக்கப்பட்ட எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? ஒரு லிமிட் இருக்கு. நம்முடைய ஆண்டுக்கு என்ன இல்லை? லிமிட்டே இல்லை. கைகள் நீடிச்சு லிமிட்டே இல்லை அவருக்கு. அல்லேலூயா. நோ லிமிட். எப்பொழுதும் எப்பவும் ரெடியா இருக்கிறாரு. நான் ஒருவேளை களைச்சு போயிடலாம். நான் ஒரு 40 நிமிஷம் பேசினா என்ன செய்வேன்? எனக்கு களைச்சு போயிடுவேன். நம்முடைய ஆண்டவர் களைக்கவே மாட்டாரு. அவர் சோர்ந்து போகவே மாட்டாரு. அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் என்ன செய்கிறதாம்? உலாவி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இங்க உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்யறாரு? பார்த்து கொண்டே இருக்கிறார், உலாவி கொண்டே இருக்கிறாரு. நாங்க என்ன செய்கிறோம்? நாங்கள் எப்படிப்பட்ட வார்த்தையை பேசுகிறோம்? நாங்கள் எப்படிப்பட்ட வார்த்தையை பிரயோசிக்கிறோம்? யாரோட எப்படி பேசுகிறோம்? இந்த ஆண்டு நாங்க ஜெயிக்க வேண்டும். இந்த ஆண்டிலே நீங்க சத்துருவை ஜெயிக்க வேண்டும். இந்த ஆண்டிலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். முன்னோக்கி ஓடுங்க. கீழுக்கு நோக்கி பார்க்காதீங்க. கீழே பார்த்தா விழுந்து போவீங்க. பக்கத்துல பார்த்து கீழே பார்த்து விழுந்து போவீங்க. மற்றவன் சொல்ற காதுக்கு அழைத்து கேட்டு நீங்க விழுந்து போவீங்க. உங்களுக்கு எது முன்னேற்றமா இருக்கு, எது உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பா மாற்றும், அதை நோக்கி ஓடுங்க. குறைய பார்த்து கொண்டு இருந்து சொன்னால் உங்களோட வாழ்க்கையை முன்னேறவே முடியாது. சொல்றவன் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். தெரியுமா? காகம் அது மட்டும் போற காகம் வந்து வீட்டு கூரை மட்டும் தான் போகும். அது காக்கான்னு கத்தி கொண்டு தான் இருக்கும். அதன் வேலை என்ன? கத்தி கொண்டு தான் இருக்கும். ஆனா கழுகு என்ன செய்யும்? உன்னதத்துக்கு பறக்கும். சூரியன் நோக்கி பறந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு நானும் நீங்களும் காகம் அல்ல. நாங்கள் கழுகுகளை போல சற்று எடுத்து ஒழுங்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். இந்த ஆண்டிலே, இந்த நாள், இந்த பிப்ரவரி மாசத்திலே ஆண்டு கொடுக்கிற வார்த்தை, மலையை பார்த்து பேசுங்க. எது உங்களுக்கு எதிராக இருக்கிறதோ அதை பார்த்து பேசுங்க, அதை பார்த்து துதியுங்க. கர்த்தருடைய வல்லமை வரும்போது உங்களுக்கு எதிராக எதுவுமே நிக்க முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு நாங்கள் அதை விசுவாசித்தால், அதை நாங்கள் நம்பினால், நீங்க யாரா இருந்தாலும் உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் எப்படி இருந்தால், எவ்வளவுக்கு தேவனை விசுவாசிக்கணும், எவ்வளவுக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்கிறீங்களோ அவ்வளவா என்ன செய்ய முடியும்? கர்த்தருக்கு கொடுத்த விசுவாசம் பெறும். இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு மனிதனோட நீங்க பேசுறீங்க. இப்ப நான் ஒரு வார்த்தையை சொல்லுங்க, நீங்க நம்புறீங்க. எப்படி நீங்க நம்புறீங்க? எவ்வளவுக்கு நீங்க என்னோட பழகுறீங்க அவ்வளவா நீங்க நம்புவீங்க. உண்மைதானே? அதே போல கர்த்தரோடு நீங்க எவ்வளவு நெருக்கமா இருக்கிறீங்களோ, கர்த்தரோடு நீங்க எவ்வளவு உறவாறீங்களோ அவ்வளவாய் அவரை நீங்கள் அறிந்து கொள்வீங்க. நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உள்ளவர். அவர் பேசுகிற தேவன். இந்த ஆண்டு அதிகாரத்தின் ஆண்டு, ஐக்கியத்தின் ஆண்டு.
நீங்க தேவனோட உறவாட உங்களுக்குள்ள என்ன வருகிறது? ஒரு புதிய பலன் வருகிறது. ஒரு சூழ்நிலை பார்க்கும்போது தோல்வி போல இருக்கும். சூழ்நிலை பார்க்கும்போது இது முடியாது, இது நடக்காது, நாங்க இப்படியே மாற வேண்டியதான். ஆனால் ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், காற்றையும் காண மாட்டீங்கள், மழையையும் காண மாட்டீங்கள், ஆனாலும் என்ன நடக்குமா? பள்ளத்தாக்குகள் நிரம்பும். உங்களுடைய வாழ்க்கையில காற்றை காணல, மழையை காணல, வாக்குத்தத்தை நிறைவேறல, ஆனாலும் கர்த்தர் குறித்த நாளிலே அதை வாய்க்க பண்ணுவார். கரங்களை தட்டி விசுவாசிகள் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? தேவனுடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசிங்க. தேவனுடைய வார்த்தையை நம்புங்க. குடும்பமா சேர்ந்து வாசிங்க, தனியா வாசிங்க, சபையராக இணைந்து கொண்டு வாசிங்க, வேத படிப்பை கலந்து கொள்ளுங்க. உங்களுக்குள்ளே இருக்க அந்த ஆவி உயிரடையும். இன்னைக்கு நாங்க என்ன செய்யறோம்? இன்னைக்கு மூடி வச்சு அடுத்துக்கலாம் திறப்போம். 2-3 பேர் புதங்கள், திங்கள், செவ்வாய், புதன் 3 நாளுமே செய்றீங்க. நீங்கள் பைபிள் வாசிக்கிறீங்க. எத்தனை பேருக்கு தெரியுமா? பிரேம்சி மூலமாக ஒவ்வொரு திங்கள், செவ்வாய், புதன்கிழமை எல்லாம் வேத படிப்பு நடக்கிறது. வேதம் வாசிக்கிறாங்கன்னு தெரியுமா? ஒரு 4 பேர் மாறி மாறி வருவீங்க. மிச்ச பேர் என்ன? நாங்க வாய்ச்சிட்டு முடிச்சிட்டோம். எவ்வளோ யாரா சொல்ல முடியுமா? வாசிச்சு முடிக்கிறது பெரிய காரியம் இல்ல. அந்த வார்த்தையோட விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? அந்த வார்த்தையுடைய அந்த பலம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் வேத படிப்பு உண்டு. இன்னைக்கு எதற்கு நாம் முன்னுரிமை கொடுக்கிறோம்? ஆண்டவர் சொல்றார், உங்கள் விசுவாசத்தின் அந்த பலனை இன்னும் கூட்டுங்க. ஆண்டவர் மேல உள்ள விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்துங்க. ஒரே ஒரு சம்பவத்தை வாசித்து நாங்கள் முடிக்க போகிறோம். யோவான் புத்தகத்துக்கு போற வேளையிலே அங்கே ஆண்டவர் இயேசு பூமியில வாழ்ந்த நாட்களே அநேக அற்புதங்களை செய்தார். யோவான் புத்தகம் 11ஆம் அதிகாரத்துக்கு போற வேளையிலே அங்கே ஒரு உங்களுக்கு தெரிந்த சம்பவம் இருக்கிறது. அங்கே லாசரு மரித்து போய்விட்டான். யாரு மரித்து போனது? லாசரு மரித்து போய்விட்டான். மரித்து 4 நாள் ஆகிவிட்டது. இயேசு அது கேள்விப்பட்டு அதுக்கு பின்பு அங்க வருகிறார். வந்தபோது அவருடைய சகோதரி ஆண்டவரை பார்த்து சொல்றாள், ஆண்டவரே, என்னுடைய சகோதரன் மரித்து போய்விட்டார், மரித்து 4 நாள் ஆகிவிட்டது. 39ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றார், வாசிங்க. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். அல்லேலூயா. இங்கே பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் அதுக்கு பின்பா வருகிறாரு. இயேசு வந்து சொல்றாரு, கல்லை எடுத்து போடுங்க. அந்த நாட்கள் ஒரு மரித்தால் அவனை குகையிலே அங்கே துணியாடு சுத்தி என்ன செய்வார்கள்? குகையில அடைத்து முன்னா கல்லை வைத்து மூடி வைத்திருப்பார்கள். இப்பவும் லாசருடைய கல்லறு அங்கே இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிறது. சில நாட்கள் இஸ்ரவேலுக்கு போகும்போது நாங்கள் பார்த்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த கல்லறை இப்பவும் இருக்கிறது. அங்கே பார்க்கிறவளை என்ன செய்யறாள்? இயேசு அந்த கல்லை எடுத்து போடுங்கள். அவர் என்ன சொல்றாள்? சகோதரி என்ன சொல்றாளாம்? ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆகிவிட்டது. என்ற சகோதரன் லாசரு மரித்து 4 நாள் ஆகிவிட்டது. இந்த கல்லை எடுத்து போட்டா இப்ப என்ன செய்யும்? நாட்டம் அடக்கம். ஆண்டு என்ன சொல்றார்? அவளை பார்த்து, இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அல்லேலூயா. ஆண்டு இப்ப என்ன சொல்றார்? அமைதியா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? மரித்தவன் உயிரோடு எழும்ப வேண்டும் என்று அங்கே என்ன தேவை? விசுவாசம். உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற கல்லு புரட்டப்படாவிட்டால் நீங்கள் மகிமையை காண முடியாது. இந்த அவிசுவாசமான கல்லு, இந்த நெகட்டிவான கல்லு, அது எப்பொழுது புரட்டப்படுமோ அப்பொழுது என்ன முடியும்? உயிரடைய முடியும். உயிரடைய முடியும். கல்லு அடைக்கப்பட்டு இருக்க மாட்டோம். லாசர் எங்க இருப்பாரு? உயிர்க்கலாம் இருக்கணும். அது வர முடியாது. இப்ப ஆண்டு சொல்ற, கல்லு எடுத்து போடுங்கள். மரித்தவருடைய சகோதரி சொல்றாள், அது நாரும் ஆண்டவர். அப்பொழுது இயேசு சொல்றார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று உனக்கு சொல்லவில்லையா? தொடர்ந்து வாசிக்கும் போது அங்கே கல்லை எடுத்து போடுகிறார்கள். இயேசு ஜெபம் பண்ணுகிறார். அதுக்கு பின்பு 43ஆம் வசனத்தை வாசிக்கிற வேளையிலே, இவைகளை சொன்ன பின்பு லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையினால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அல்லேலூயா. இப்ப இங்க ஆண்டவர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். சொல்லுங்க, என்ன செய்கிறார்? பேசுகிறார். ஒருத்தர் மரித்து போய் 4 நாளாகி விட்டது, அடக்கம் பண்ணி விட்டார்கள்.
இப்பொழுது கல்லு புரட்டப்பட்டு விட்டது. வெளியிலிருந்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். எல்லாரும் சொல்லுங்க, வார்த்தையை அனுப்புகிறாரு. என்ன வார்த்தை? ஜீவன் உள்ள வார்த்தை, உயிர்ப்பிக்கிற வார்த்தை. நீங்க பேசுற வார்த்தை சாதாரணமான வார்த்தை இல்ல. அந்த வார்த்தையில என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. அல்லேலூயா. அதுக்குள்ள வல்லமை இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. எல்லாம் கலந்து உயர்த்தி சொல்லுவாங்க, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. என்னுடைய நாவிலே ஆண்டவர் வல்லமையை கொடுத்துக்கிறாரு. அல்லேலூயா. நீங்க விசுவாச வார்த்தையை பேசும்போது, ஆண்டவருடைய வார்த்தையை பேசும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆமென், அக்செப்ட் பண்ணுவார். என் மகன் ஜெபித்து விட்டான், என் மகள் ஜெபித்து விட்டாள், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட என் பிள்ளை சொல்லிவிட்டால் நான் செய்வேன். பழைய ஏற்பாடுல வாசிக்கும் போது எடுக்க வேண்டாம், டைம் ஆகிவிட்டது. அங்க யோசுவா என்ன செய்யாதுனால் சூரியனை பார்த்து பேசுறார். என்னத்தை பார்த்து பேசுறார்? சூரியனை பார்த்து பேசுகிறார், சந்திரனை பார்த்து பேசுகிறார். என்ன நடக்கிறது? அவன் கட்டளிட்டபடியே நின்றது. அடுத்த கிழமை நான் பார்ப்போம். இங்க பார்க்கிற வேளையில என்ன நடக்கிறது? ஆண்டவர் என்ன செய்கிறார்? தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். என்ன சொல்றார்? லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அல்லேலூயா. அந்த சத்தம் என்ன செய்கிறது? அவனை உயிர்ப்பித்தது. கர்த்தருடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உன்னை குணமாக்க வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை உன்னுடைய வாழ்க்கைய தடைகளை நீக்கி போட வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்ற வல்லமை உள்ளது. இந்த இடத்துல நீங்க என்ன போராட்டத்தோட இன்றைய நாள்ல நீங்க வந்துக்கலாம். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி கொண்டிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். உயிர் அடைந்து கொண்டிருக்கிறது. நீங்க விசுவாசித்தால் உங்களுடைய குடும்பத்தை குறித்த காரியங்கள், உங்களுடைய பிள்ளைகளை குறித்த காரியங்கள், சொல்ல முடியாத வேதனைகள் ஆண்டவர் குணமாக்கி கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் குணமாக்குறாரு. இங்க லாசருவே வெளியே வா. எல்லாரும் நிக்கிறாங்க வெளியில, மரித்தவனுடைய சகோதரிகள் நிக்கிறாங்க, எல்லாரும் பார்த்து கொண்டே நிக்கிறாங்க. ஒரு சத்தம், ஒரு வல்லமுள்ள சத்தம். இந்த சாதாரண காரியமா? ஒரு மரித்து அடக்கம் பண்ணபடி 4 நாள் ஆயிட்டு நீங்க வெளியில போய் கோயில் முன்னுங்கண்டு ஜபிக்கிறது லேசான காரியமா? யோசிச்சு பாருங்க, யோசித்து பாருங்க. ஆண்டவர் குறித்து என்ன நினைச்சிருப்பாங்க? இவருக்கு ஏதாவது நடந்துட்டோம், இவருக்கு ஏதாவது நடந்துட்டோம். அடக்கம் பண்ணியாச்சு, போய் பேசிக் கொண்டிருக்கிறாரு. லாசருவே வெளியே வா. என்ன நினைச்சிருப்பாங்க? ஆனா ஆண்டவருக்கு தெரியும் என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு நீங்க பேசுற சத்தத்தை குறித்து மற்றவர்கள் அற்பமா எண்ணலாம். நீங்க ஒரு விசுவாச வார்த்தையை பேசும்போது மற்றவர்கள் சிரிக்கலாம். அதை எடுக்காதீங்க. ஏதாவது சொன்னா கூட எடுக்காதீங்க. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார். எல்லாரும் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார். கர்த்தர் மன்றாட்டத்துக்கு பதில் கொடுப்பார். அங்கே 4ஆம் வாசம், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாதவர்கள் வழிகளை விட்டு என் முகத்தை தேடினால் அவர் என்ன செய்வார்? ஜெபத்தை கேட்பார், ஜெபத்தை கேட்பார். பக்கத்துல பார்த்து தட்டி சொல்லுங்க, ஆண்டவர் ஒரு ஜெபத்தை கேட்பார். சில வேளையில சில காரியத்தை மற்றவர்கள் சொல்ல முடியாது. என்னுடைய பிரச்சனையை போய் நான் என்ன சொல்ல முடியாது? எல்லாவற்றையும் இந்த பிள்ளைக்கு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் இந்த பிரச்சனை சொல்ல முடியாது. ஆனா எங்க சொல்ல முடியும்? ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. அல்லேலூயா. இதுவரை ஆண்டவர் சுமந்து வந்துக்கிறாரு. எத்தனை பிரச்சனைகள் திரும்பி பாருங்க. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்க. கடந்து வந்த பிரச்சனைகளை திரும்பி பாருங்க. எத்தனை உபத்திரங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை நிந்தனைகள், எத்தனை தோல்விகள், எத்தனை மரண படுக்கைகள். ஆனாலும் கர்த்தர் 26ஆம் ஆண்டு வரை நடத்தி வந்திருக்கிறாரு. கரங்களை தட்டி ஏசப்பாங்க. உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்கள் மேல் வேதம் வைத்த கிருபை. இது எங்களுடைய பலத்தில் அங்க வந்தோமா? உங்களுடைய ஞானத்தில் அங்க வந்தோமா? எங்களுடைய பணபலத்துல வந்தோமா? இல்ல. தேவ கிருபை. உங்களுடைய ஜெபம், உங்களுடைய அப்பா அம்மாவோட ஜெபம், உங்களுடைய குடும்பத்துடைய ஜெபம், ஒருத்தர் உங்களுக்காக கண்ணி விட்டு கொண்டிருக்கிறாங்க. உங்களுடைய ஜெபத்தை விடாதீங்க. மற்றவருடைய ஜெபத்தை அற்பமா எண்ணாதீங்க. பிள்ளைகள் தகப்பன் தாயுடைய ஜெபத்தை அற்பமா எண்ணாதீங்க. கணவன் மனைவியின் ஜெபத்தை அற்பமா எண்ணாதீங்க.
மனைவி கணவனுடைய ஜெபத்தை அற்பமா எண்ணாதீங்க. சில பேர் சொல்லுங்க, என்ன எப்ப பார்த்தாலும் பைபிள், எப்ப பார்த்தாலும் ஜெபம். அந்த ஜெபத்துக்கு பதில் உண்டு. அவங்க விடுற கண்ணீருக்கு பதில் உண்டு. அவங்க தேவ சமூகத்தில் மன்றாட ஜெபத்துக்கு பதில் உண்டு. காரணம் அது விசுவாசம் உள்ள ஜெபம். நாங்க பேசுற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? யாரை பார்த்து நாங்க பேசிக் கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் சொல்ற, விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவங்களை என்ன செய்யட்டாம் பெறுவீர்கள். மத்தேயு புத்தகம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீ மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெறுவீர்கள். நீங்க பெற்றுக்கொள்வீங்க. இந்த ஆண்டிலே நீங்க பெற்றுக்கொள்வீங்க. இந்த ஆண்டிலே நீங்க ஜெயம் பெறுவீங்க. இந்த ஆண்டிலே உங்களோட வாழ்க்கை தலைக்கும், உங்களோட குடும்பம் செழிக்கும். ஏனென்றால் நீங்கள் நாடப்பட்ட இடம் பண்ணு தேவனுடைய ஆலயத்திலே நீங்க நாட்டப்பட்டிருக்கிறீங்க. கரங்களை தட்டி ஏசப்பாக்க. நீங்க தண்ணீர் ஊற்றனை நாட்டப்பட்டிருக்கிறீங்க. நீங்க அந்த செழிப்பான இடத்துல நாட்டப்பட்டிருக்கிறீங்க. நீங்க வனாந்தரத்துல நாட்டப்படல. நீங்க முள்ளுள்ள இடங்கள் நாட்டப்படல. நீங்க கல்லுகள் மத்தியில் நாட்டப்படல. மாறாக ஒரு செழிப்பான நீரூற்று, ஒரு செழிப்பான இடம். இந்த தண்ணி ஆண்டு நடத்தி கொண்டு வருகிறாரு. ஒருத்தர் நீங்க நினைக்கப்படாதுங்க, மனாந்திரத்தில் நாட்டப்பட நினைக்காதுங்க. நான் செழிப்பான இடத்தில் நாட்டப்பட்டிருக்கிறேன். நான் எல்சடாய் குடும்பத்தில் நாட்டப்பட்டிருக்கிறேன். தேவனுடைய சமூகத்தில் நான் நாட்டப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் இந்த இடத்திலே வைத்து என்னை பெருக பண்ணுவாரு. கர்த்தர் இந்த இடத்திலே வைத்து என்னை உயர்த்தி மகிமைப்படுத்துவாரு. கர்த்தர் என்னை இந்த இடத்திலே வைத்து நம்முடைய ராஜ்யத்துக்கு நான் ஆயத்தப்படுத்துவாரு. தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தர் மேல் வைக்கிற உங்கள் விசுவாசம் தான் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையை ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளும். இன்றைய அநேகருடைய சிந்தனை என்ன செய்கிறது? குழப்பப்படுகிறது. சத்துரு என்ன செய்கிறான்? நீங்க இராது, அங்க வா. நீ அடிக்கடி ஜெபிக்க போகாத. ஒருக்கா போனா காணும், மாசத்துல ஒருக்கா போனா காணும். நெடுக பைபிள் வாசிக்காத, இதால பிரயோஜனம் இல்லை. வேலைக்கு போ. ஏதாவது ஒரு வார்த்தை உங்களை குழப்பிக்கொண்டே இருப்பான். இங்க போகாத, இங்க வா, இங்க போகாத, அங்க போ. ஏன்? உங்களை தேவனுடைய ராஜ்யத்தை தள்ளுவதே அவனுடைய நோக்கம். உங்களை இழுத்து வீழ்த்துவதே அவனுடைய நோக்கம். உங்களுடைய வாழ்க்கையை சீர்குலைப்பதே அவனுடைய நோக்கம். நம்முடைய ஆண்டவர் ஜீவனை கொடுக்க வந்தார். ஆண்டவர் சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறான். ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். எதற்காக? என்னையும் உங்களையும் வாழ வைக்கும்படியாக, என்னையும் உங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக, நாங்கள் சுகமா இருக்க வேண்டும் என்பதற்காக அவரே எங்களுக்காக சாபமானார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல வந்தது. அவருடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாகிறோம். அவருடைய தழும்புகள், அவருடைய தழும்புகள் எல்லாரும் சொல்லுவோம், அவருடைய தழும்புகளாலே நான் குணமாகிறேன். எல்லாரும் மேல கரங்களை வச்சிருங்க. அவருடைய தழும்புகளாலே இதனால திருப்பதியில பங்கு பெற போகிறோம். அவருடைய தழும்புகளாலே நான் குணமாகிறேன். உங்களுக்கு எப்படிப்பட்ட பலவீனம் இருந்தாலும், எப்படிப்பட்ட மன பாரங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட வாழ்க்கையில எதிர்ப்புகளை சந்தித்திருந்தாலும், அவருடைய தழும்புகள், அவருடைய தழும்புகளாலே நான் குணமாகிறேன். எல்லாம் சொல்லுவோம், அவருடைய தழும்புகளாலே நான் குணமாகிறேன். தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளையுடைய விசுவாச வார்த்தையை நீங்கள் அக்செப்ட் பண்றபடியா நமக்கு நன்றி சொல்லுகிறேன். யார் விசுவாசத்தோடு ஆண்டவரை சொன்னாங்க, வாழ்க்கையில அற்புதத்தை செய்தபடியா நன்றி சொல்லுகிறோம் அப்பா. தேங்க்யூ லார்ட். இந்த நாள்ல ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இந்த மாதத்திலும் ஆண்டு சொன்ன வார்த்தை, மலையை பார்த்து பேசுங்க. எது உங்களுக்கு எதிராக இருக்கிறது? யோசுவாவும் ஜனங்களும் கானானை நோக்கி புறப்பட்டு போறாங்க. ஆண்டவர் சொன்னார், அந்த மதலை பார்த்து, அந்த மலையை பார்த்து, அந்த அடைக்கப்பட்ட அந்த பட்டணத்தை பார்த்து துதியுங்கள், பேசுங்கள். என்ன நடந்தது? இடிஞ்சே போச்சு. என்ன நடந்தது? இடிந்து விழுந்தது. ஏன்? அங்க வந்தது தேவ வல்லமை. அங்கே வந்தது அவள் பாடின சத்தம், அவள் பேசின வார்த்தை, அவள் துதித்த துதி, தேவனுடைய வல்லமை அதை இடித்தே போட்டு விட்டது.
எது உங்களுக்கு எதிராக இருந்தாலும், எது உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும், யார் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் அது வாய்க்காதே போகும். அது வாய்க்காதே போகும். உங்களுக்கு முன்குறித்ததை கர்த்தர் எப்படியும் நிறைவேற்றி முடிப்பார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒரு வழியாய் புறப்பட்டு வர்றவர்கள், ஒரு வழியா புறப்பட்டு வர்றவர்கள் ஆண்டவர் சொல்றார் 7 வழியா ஓடி போவார்கள். உங்களுக்கு விரோதமாக ஒரு வழியா புறப்பட்டு வரலாம். என்ன நடக்கும்? 7 வழியாய் இந்த ஆண்டுல புறப்பட்டு வருவாங்க. ஆனா உங்களுக்குள்ள கர்த்தர் வல்லமையை கொடுத்துட்டாரு, அதிகாரத்தை கொடுத்துக்காரு. எடுத்து வீசுங்க, வார்த்தையை சொல்லுங்க, வசனத்தை சொல்லுங்க, விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க. சிதறடிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வார்த்தை. எழுந்திருப்போம் தேவ சமுதிரம். நம்முடைய ஆண்டவர் அதிகாரம் கொடுத்தது நோக்கம் நாங்கள் ஜெயிக்கணும். ஹாய், ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்சடாய் பிரேயர் மினிஸ்ட்ரி சார்பில் உங்கள் யாவரையும் கூட அன்போடு வாழ்த்துகிறேன். இவ்வளவு நேரம் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு உங்களை கர்த்தர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையும் உங்களுக்கு நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் என்னோட இணைந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வேளும் அப்பா என்னோட இணைந்திருக்கிற அன்பு பிள்ளையோட சேர்ந்து உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியாக உம்மை நோக்கி பார்த்தோட முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவர்கள் முகங்கள் வைக்கப்படவில்லைன்னு சொல்லி வேதம் சொல்கிறதே. அதே போல இந்த வேளும் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்ற உம்மாலே மாத்திரமே கூடுமாப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால எல்லாமே கூடும் என்று அறிக்கை பண்ணுகிறோம், விசுவாசிக்கிறோம். அப்பா கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையும் செழிப்பாய் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க, உங்களுக்கு சாட்சியாக நிறுத்துங்க, உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை சூழ்ந்து கொள்வதாக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் தாமே உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பராக. எங்கள் சர்ச் இப்பொழுதுங்க சுவிட்சர்லாந்திலே டிராப்ஸ் என்ற பட்டணத்தில் இருக்கிறது. நீங்கள் ஆராதனைக்கு ஒரு ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளாதவர்களாக இருந்தால் உங்களை இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக. அது மாத்திரமல்ல, ஃபில்லிங்கன் ஸ்வேரிங்கன் என்ற பாதையிலும் கூட உங்களுடைய பிரான்ச் சர்ச் இருக்கிறது. அங்கே உள்ளவர்கள் அந்த உங்களை இணைந்து கொள்ளுங்கள். தேவ சமூகத்து வாங்க. கர்த்தர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பராக. தேவ கிருபை உங்களோட கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.